நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த போது உண்டாக்கின சபையில் அவர்கள் பக்தி விருத்தி அடைந்தார்கள், ஆறுதல் அடைந்தார்கள், பெருகினார் என்று சொல்லும் பொழுது அங்கே யூதேயா, கலிலேயா, சமாரியா அந்த 3 நாடுகளிலே சபைகள் பெருகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஊழியத்திற்கு அதிகமான எதிர்ப்புகள் உள்ள காலம். அப்பொழுதே சபைகள் அப்படி பெருகக்கூடும் என்றால் இன்றைக்கு அவ்வளவு உபத்திரவில்லாத நாட்களிலே நாம் வாழுகிறோமே, அப்படி இருக்க சபை எவ்வளவாக பெருக வேண்டும்? சபை பெருகிட்டா என்பது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. போன வாரத்தில் இதை பற்றி நான் ஒரு குறிப்பு மாத்திரம் உங்களிடத்தில் நான் பேசினேன். இன்றைக்கும் ஒரு குறிப்பு மாத்திரம்தான் பேசுகிறேன். கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரத்தில் 2 குறிப்புகள் பேசி இந்த தொடர் பாடங்களை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். சபை பெருகியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்திரட்சி ராஜாவுடைய மகிமை, ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கொஞ்சமாக இருந்தால் கூடுகிற தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போவோம் என்பதற்கு என்ன சந்தேகம்? 2வது, சபை சின்னதாக இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் என்று எப்படி நாம் சொல்லலாம்? ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு, ஜனத்திரட்சி ராஜாவுடைய மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிற மக்களுக்கு, சபையை நேசிக்கிற மக்களுக்கு சபை பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் எண்ணாமல் இருப்பார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அவர்களுக்கு சபை விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த விருப்பம் இருக்கிறதை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாக சபையை பெருக பண்ணுவார், பெருக விருத்தி அடையும். ஆனால் சபையில் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய மக்கள் அதை குறித்த பாரம் இல்லாமல் இருந்தால், சரி உங்களுக்கு தான் அந்த பாரம் இல்லை, அப்படி வழக்கமாக கூடுங்க, ஆராதிங்க, போங்க அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுவாரோ என்று நாம் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு. ஆனால் சபை வளர வேண்டிய, விருத்தி அடைய வேண்டிய, பெருக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் ஆரம்ப நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் சபைகளில் உண்டானது. சபைகளில் நிறைய ஆத்துமாக்கள் சேர்ந்தார்கள். ஆண்டுடைய வருகைக்கு முந்தைய ஒரு பின்மாரியை போல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர வேண்டும். அது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. கடைசி நாளில் என்னுடைய ஆலயத்தை கொடுமுடியில் ஸ்தாபிப்பேன், திரளான ஜாதிகள் அதற்கு ஓடி வருவார்கள், கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் என்று சொல்லுவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன காரியம் இன்றைக்கு நடக்காது. கண்டிப்பாக நடக்கும். அப்ப நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும், நமக்கு அதற்குள்ள ஆர்வம் வேண்டும். அதை நாம் செயல்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை கிரமமாக முறைப்படி செய்ய வேண்டும். இப்போ நான் முதல் குறிப்பில் சொல்லும் பொழுது வசனத்தை சபைக்கும் முழுமையாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்குத்தான் சபையில் ஊழியர்கள், சபையில் பொறுப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். என்னவோ மேடை என்று சொல்லும் பொழுது தங்களுடைய திறமை காட்டுகிற ஒரு இடம் அல்ல, அல்லது நேரப்போக்கு செய்கிற ஒரு இடம் அல்ல. மகாராஜாவான ஆண்டு இயேசுவனுடைய பிரதிநிதிகளாக மேடை மேல் நிற்கிறான். ஒரு நாளிலே பிரசங்கத்துக்கு ஆண்டவரிடத்துல கணக்கு சொல்லணும். சபையின் மக்கள் நம்ம சாதாரணம் என்று எண்ணக்கூடாது. பலவிதமான வாஞ்சைகளோட, தேவைகளோட வர்றாங்க. வசனத்தை கொண்டு அவளை திருப்திப்படுத்தாடு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உண்டு. இதை நாம் செய்யும் பொழுது சபை வளரும். அப்புறம் சபையில் நாம் இருந்துவிட்டு வெளி ஊழியத்தில் எந்த அக்கறையும் காண்பிக்கவில்லை என்றால் ஜனங்களுக்கு வசனத்தை வீடுகளுக்கு கொண்டு போக வேண்டும், பொது இடங்களுக்கு கொண்டு போக வேண்டும், எஸ்டேட்டுகளுக்கு கொண்டு போக வேண்டும், கிராமங்களுக்கு கொண்டு போக வேண்டும், பட்டணங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று அந்த விஷயத்தில் தீவிர முயற்சி எடுத்து செயல்படவில்லை என்றால் சபை வெளியிருந்து தானே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றாங்க. அதனால அந்த முயற்சி எடுக்கவில்லை என்றால் சபை வளரப்போறது கிடையாது. போன நாட்களில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வால்பாறை சபையை பொறுத்த மட்டும் இந்த 2 காரியங்களும் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய முறை வெளியே ஊரில் இருந்திருக்கிறேன். அப்புறம் நிறைய ஊழியங்கள் நடந்தது, நடக்காமலே இருந்தது.
இருக்கிறவங்க சபையை மாற்ற நடத்தினா போதுன்ற அபிப்பிராயத்தில் இருந்துட்டாங்க. ஆனால் இனி அப்படி செய்யக்கூடாது. இந்த 2014ஆம் ஆண்டில் அதனுடைய முடிவில் சபை வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நாமளும் சந்தோஷப்படணும். நம்ம சூழ இருக்கிற மக்கள் இவங்க என்ன கொஞ்சம் நாட்களுக்கு முந்தி கொஞ்சம் பேர் தானே சபையில் கூடுனாங்க. இப்போ சபைக்கு உள்ளேயும் ஆள் இருக்கிறாங்க, சபை வெளியில் கூட நின்றுக்கிட்டு வசனத்தை கேட்குறாங்களே, என்ன இவங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு அவங்களே சொல்லணும். இல்லை என்றால் நாம் சபை நடத்திய பிரயோஜனம் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளுக்கு சபைகள் நடந்து பெருகின என்ற நிலைமை இல்லாமல் போகும். ஆனால் கண்டிப்பாக ஆண்டோடைய விருப்பம் அது, நம்முடைய வாஞ்சி அதுவென்று சொன்னார். அதற்காக நாம் தினசரி பிரயாசப்பட ஆரம்பித்தா நிச்சயமாக சபை வளரும். இங்கே பாருங்கள், சபை பெருகின, சபை விருத்தி அடைந்தது, அபிவிருத்தி அடைந்தது என்று சொல்லும் பொழுது அதில் 4 காரியங்கள் அடங்கி இருக்குது. நான் இங்கே பார்க்க முடியும். 4 காரியங்கள். அந்த 4 காரியங்கள் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அல்லது ஏதோ ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படி நினைச்சா போச்சு. அந்த 4 காரியங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் மாத்திரம்தான் இங்கே சொல்லப்பட்டபடி அந்த சபைகள் பெருகினா என்ற நிலைமையில வால்பாறை சபையும் பெருகும். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்மை போல கூடுகிற சபைகளும் பெருகும். உலகமெல்லாம் நாம் கூடுறோமே, நம்ம பற்றி மற்றவங்க சொல்கிறாங்களே, இவங்களெல்லாம் சத்தியத்தை ஒழுங்காக போதிக்கிறவங்க சொல்லி அப்போ சபை பெருகும். அதற்கு செய்ய வேண்டிய 4 காரியங்கள், அதை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோட பேசி சிந்திக்க நான் விரும்புகிறேன். அதில் ஒன்று, சபைகள் சமாதானம் பெற்றது, கூடுதலான சமாதானம் பெற்றது. அந்த 31ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 9:31. அப்புறம் சபை பக்தி விருத்தி அடைந்தது 2வது. 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு சபை இருந்தது, அது 3வது. 4வது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலை அந்த சபை பெற்றுக்கொண்டது. இந்த 4 காரியங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை என்றால் உள்ளேயும் சபை வளர்ச்சியை பார்க்க முடியாது, வெளியில சபை வளராது. ஒருவேளை சொல்ல போனால் ஒரு உயிர் இன்னொரு உயிரை தோற்றுவிக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த வால்பாறையில் இருக்கிற சபையை போல இத்தனை 56 எஸ்டேட்டுகள், அப்புறம் குட்டி எஸ்டேட்டுகளோட சேர்ந்து ஒரு 10 எஸ்டேட்டுகள் வச்சுக்கோங்களேன், இன்னொரு சபை கூட உண்டாக்கி இருக்கணும். நாங்கள் ஆரம்ப நாட்கள் அப்படி உண்டாக்குறதுக்கு பிரயாசப்பட்டோம், ஆனால் அது கைகூடி வரலை. ஆனால் இப்பொழுது ஒன்றும் காரியங்கள் கெட்டு போகலை. இந்த சபையை போல இன்னொரு சபையை உண்டாக்க முடியாது என்பது அல்ல, அது உண்டாக்கி ஆக வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிச்சீங்களா? அதை எதிர்பார்த்தீங்களா? அதை பற்றி நான் வாஞ்சி உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருந்ததா என்பதை நான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், 4 காரியங்கள் அந்த சபையில் இருக்கிறது என்று கண்ட ஆண்டவர், சபைக்காக ரத்தம் சிந்தினவர், சபையை ஸ்தாபித்தவர், பெந்தேகோஸ்தேனால பரிசுத்த ஆவியானவர் வந்து சபையை கட்டினவர், இப்பொழுது அந்த சபையை கட்டி வருகிறார். அந்த சபை பெருகியே ஆக வேண்டும். அதில் 4 குறிப்புள்ள முதலாவது நாம் பார்க்கும்போது சமாதானம் பெற்று என்று சொல்லப்பட்டு, இது முதலாவது பெறக்கூடிய சமாதானம் என்பதல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தால், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனிடத்துல நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதுதாங்க ரட்சிப்பு. அன்றைக்கு தான் தொடங்குச்சு. இங்கே சொல்லப்பட்ட சமாதானம் பெற்று என்று சொல்கிறது அந்த காரியம் அல்ல. அது எந்த காரியம் என்று கேட்டால், ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாடக்கடவோம். அந்த நாடக்கடவோம் என்று சொல்வது அதுக்குள்ள சேர்ந்த ஒரு காரியம் தேடக்கடவோம். நாடுதல் தேடுதல், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாட வேண்டும், தேட வேண்டும். செய்தோமா? அநேக விசுவாசிகள் ரட்சிப்புல ரொம்ப சந்தோஷம், ரட்சிப்புல ரொம்ப திருப்தி. அதுக்கப்புறம் உள்ள காரியத்துல அசட்டுத்தனம், என்னமோ வழக்கமா வர்றாங்க போறாங்க, இல்லைன்னா சபையார் என்ன நினைப்பாங்க, அவர் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க சொல்லி அப்படி ஒரு சடங்காச்சாரம் போல சபைக்கு வந்து போறோமா? இல்லைங்க.
சமாதானத்துக்கு அடுத்தவர்களை நாட வேண்டும். அந்த ஆதி சபையார் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நாடினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை வைத்து போன அந்த சமாதானத்தை என்ன செய்ய வேணும்? அந்த சமாதானத்தை எடுத்து அனுபவிக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். அந்த சமாதானம் அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறது, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறது போல உங்களுக்கு நான் கொடுக்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார். அப்போ சமாதான பிரபுவாகிய ஆண்டவரிடத்துல ஏராளம் தாராளமான உலகமெல்லாம் இருக்கிற விசுவாசிகளுக்கும் இனி வரப்போகிற விசுவாசிகளுக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமையில சமாதானம் உண்டு. வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறது போல கொடுக்கறதில்லை என்று சொன்னாரு. அனுதின வாழ்க்கையில நாம் அந்த சமாதானத்தை எடுத்து பயன்படுத்துறது உண்டா? அதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றல்லவா? பிலிப்பியர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்களுடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும் என்று படிக்கிறோம் இல்லையா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அதை நாம் பெற்றுக்கொண்டோமா? அதுக்கு ஜப நேரத்தை ஒழுங்குபடுத்தி அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டோமா? ஆண்டவர் சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்றாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும்னு கூட சொல்றாரு. ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கலையே. நாம் அநேக சமயத்தில் சமாதானம் இல்லாத இருக்கிறோமே. சொல்ல போன சமாதானத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம் என்று கூட நாம் சொல்ல வேண்டும். உண்மைதானா? விசுவாசிகள் சமாதானத்தை நஷ்டப்படுத்தினோமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய உத்தரவாதம். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் என்ன செய்வேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். அதற்கு சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானத்தை விசுவாசிகள் நஷ்டப்படுத்திருக்கிறோம்னு தெரியும். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உள்ள போறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, வெளியில வர்றவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த 15ஆம் அதிகாரத்தை முழுமையாய் பார்த்து 14ஆம் அதிகாரத்தை பார்த்தா ஆசா ராஜாவின் நாட்களில் அந்த ஜனங்கள் கர்த்தரை தேடினதுனால உள்ளேயும் சமாதானம் இருந்தது, வெளியிலும் சமாதானம் இருந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. பயங்கரம். உலக மக்கள் மத்தியில் நடக்கிறதை போல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. விசுவாசிகள் கொடுக்கிற இடத்துல, அதாவது மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இது இல்லாத இடத்துல இதுதாங்க இருக்கும். உள்ள போறவங்களுக்கு சமாதானம் இருக்காது, வெளியில போறவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அப்புறம் என்ன செய்தாங்க தெரியுமா? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேடணும் அப்படின்னு ஒரு பெரிய பொருத்தனை பண்ணாங்க. அப்படி தேடாதவன் கொல்லப்பட வேண்டும் என்று கடினமான சட்டம் போட்டாங்க. எல்லாரும் தேடின பொழுது ஆண்டவர் வெளிப்பட்டு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று சொன்னால் உள்ள போறவங்களுக்கு சமாதானம், வெளியில இருக்கிறவங்களுக்கு சமாதானம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நாம கூட்டங்களுக்கு வரும்போது வெளியில போகும்போது நாம சமாதானம் உள்ளவர்கள் என்று உலக மக்களுக்கு தெரியல. நாம சமாதானத்தை பெற்று அனுபவிக்க நம்முடைய மனசாட்சியை ஒத்துக்கிறோமா? அநேக சமயம் நம்ம சமாதானம் இல்லாத வந்து போறது மாதிரிதான் நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? அப்ப எங்கேயோ மெய் தேவனை விட்டுட்டோம், எங்கேயோ உபதேசிக்கிற உபதேசத்தை கேட்கிற காரியத்தை விட்டுட்டோம், வேதத்தை கூட நாம வாசிக்கிறத விட்டுட்டோம். எப்படிங்க சமாதானம் இருக்கும்? ஆனால் இந்த ஆதி சபையார் யூதேய கலிலே சமாரியில உள்ள விசுவாசிகள் சமாதானம் பெற்றாலும் சொன்னா கர்த்தர் வச்சதை நாங்க எடுத்துக்கிடுவோம். ஜபத்தினால எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம்.
அப்புறம் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்று தெரிஞ்ச உடனே அதனால உலக மக்களுக்கு சமாதானம் முதல்ல வேணும், அப்புறம் நாங்க சமாதானம் பெறணும்னு சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்டபடி 4 காரியத்துல உறுதியை தரிச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன பாருக்கிறோம், சமாதானம் இல்லை என்று சொன்ன உடனே கூடுனாங்க. ஐயோ நம்ம சமாதானத்தை இழந்துட்டோமே, நாம எப்பதாவது அப்படி சபையாக இப்படி சமாதானத்தை இழந்துட்டோம்னு ஒரு கூட்டம் போட்டோமா? இது வழக்கமா வர்றோம், வழக்கமா போறோம், அவ்வளவுதான். ஆனால் இவங்க மறுபடியும் கூடி அப்புறம் சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு வழி பண்ணாங்க. ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். அதனால சபைகள் சமாதானம் பெற்று என்று சொல்லும் பொழுது, பெருக்கத்திற்கு சபை பெருகினா என்று சொல்லும் பொழுது அதற்கு சமாதானம் பெறாம சபை பெருக போறது கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதாவது நதியை போன்ற ஒரு சமாதானத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நதியை போன்ற ஒரு சமாதானம், அது ஓடும் என்றே சொல்லப்படும். அதாவது நதியை போன்ற சமாதானம் பாய செய்வேன் அப்படின்ற சொல்றார். பாய்ந்து ஓடும். அது சபையில் இருக்குதா? அப்புறம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லியிருக்கிற. நம்மளே சமாதானத்தை அனுபவிக்க முடியல, அப்புறம் நம்ம பிள்ளைகள் எங்க சமாதானத்தை அனுபவிக்க போறாங்க? ஆனால் நதியை போன்ற சமாதானம் சபையில காணப்படணும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்க வேணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வாஞ்சி உள்ள மக்களா இருக்கணும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் சபை பெருகும். அதனால இது இல்லையே சபை எப்படி பெருகும்? நம்ம சபை பெருக வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்ல விருப்பம். ஆனால் இதை செய்யலையே, சமாதானத்தை நாம் பெறலையே. தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றோம் என்ற அந்த இடத்துல நிக்கிறோமே. அநேகருக்கு ஞானஸ்தானத்துக்கு பின்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாலேயும் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது. ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, பல வருஷம் சபை இருக்குன்னா பெரிய மாற்றத்தை ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. இவங்க சமாதானம் பெற்றார்கள் என்று எப்படி சொல்றது? இப்படிப்பட்டவங்க நிறைந்த சபையா இருந்தால் அந்த சபை எப்படித்தான் வளரும்? அநேக இடங்களில் நம்முடைய சபையை பற்றி நம்மளும் அறிந்திருக்கிறோம். மற்றவங்க சொல்றாங்க உங்க சபை வளரலங்க. எங்க சபைகளை பார்த்தீங்களா வளருது. அவங்க வளர்றதுன்னு சொல்ற சும்மா ஆளுகளை சபையில தண்ணிக்குள்ள அமைக்கி ஆட்களை சேர்க்கிறான்னா அது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மை போன்ற சபைகளில யோவான் ஸ்நானகன் செய்ததை போல உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான் என்ற நிலைமையில கொஞ்சம் பேர் தான் இருக்க வேண்டும் என்று எந்த வேதம் சொல்லுச்சு? நீங்க சபையின் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்ப காலத்துல நீங்க படிச்சு பாருங்க. சபையில நிறைய பேர் சேர்ந்தாங்க சேர்க்கப்பட்டாங்க நிறைய வார்த்தைகள் பார்க்கிறோமே. என்னமோ அத்தி பூத்ததை போல சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால ஒரு 4 பேருக்கு ஞானஸ்தானம். அது என்ன ஆண்டோடைய பார்வை பெரிய விஷயமா? நம்ம அதை குறித்து சந்தோஷப்பட முடியுமா? எங்க சபையில 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்துன்னு பெருமையா சொல்ல முடியுமா? அது ஒன்றும் விஷயம் இல்லை. சில 100 பேர் சில 1000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அது ஆச்சரியப்படலாம், அதை பற்றி மேன்மையா சொல்லலாம். ஏனென்றால் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறதே. அதனால சமாதானம் பெற வேண்டும். இனி உள்ள நாட்களில் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நான் சமாதானத்தை நஷ்டப்படுத்தினால் சமாதானத்தை பெற வேண்டும். சபையாக சமாதானத்தை நஷ்டப்படுத்தினால் கூடி சபைகள் சமாதானத்தை நதியை போன்ற சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கிற அளவுக்கு காரியங்களை செய்ய முயற்சி எடுக்கணும். அப்படி எடுக்கிறோம் என்று கண்டால் கர்த்தர் சபையை வளர பண்ணுவார். சபை பெருகும், விருத்தி அடையும், அபிவிருத்தி அடையும். இரண்டாவது நாம் அங்கே பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 9:31 சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, அந்த பக்தி விருத்தி அடைந்து என்று சொன்னால் கூடுதலாக அடைந்து. பக்தி இல்லாதவன் விசுவாசி அல்லவே அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் தன்னை விசுவாசி என்று சொன்னால் அவன் பக்தி இல்லாதவனாக இருந்தால் அவன் விசுவாசி அல்ல. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன் என்று அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் சொல்லுகிறார். உன் இளவயதின் பக்தி சாதாரண பக்தி அல்ல, அபாரமான பக்தி. விசுவாசிகள் அதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பக்தி போதுமா? இப்போ அந்த ஜனங்களுடைய நிலைமை அந்த பக்தி அது கடந்த காலம். பழைய அனுபவம் மட்டும்தானா, புதிய அனுபவம் இல்லையாண்டு ஒரு பிரசங்கம் 1 மணி நேரம் பண்ணியிருக்கிறேன். அனைவருடைய வாழ்க்கையில பழைய அனுபவங்கள் தானே இருக்குது. அந்த மினாசோன், அந்த பழைய சீசனத்துல பவுல அப்போஸ்தலன் அழைச்சு கொண்டு போனாங்களே, உங்களிடத்துல இன்னொரு ஊழியக்காரனை அழைச்சு கொண்டு போகணுமா? அந்த மாதிரிதான் உங்களுடைய அனுபவம் இருக்குதா?
நான் இஸ்ரவேலின் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். யார் சொல்றது? எலியா சொல்றார். அது கடந்த காலம். இப்ப என்ன ஆச்சு? சூர செடிக்குள்ள படுத்திருக்கிறாரு. ஒரு ஊழியம் செய்யல, அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. யாரிடத்துலயும் உறவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டு தலையிடலைன்னா கத்தி கத்தி செத்துருப்பார் இல்லையா? அதனால நம்முடைய பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி விருத்தி அடைந்து இந்த பக்தி விருத்தி எப்படி வரும்? அதான் ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை நாடக்கடவோம் தேடக்கடவோம். பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்கள் நடக்கடவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லி அதை நீங்க கவனிக்கணும். அதை நான் விட்டுட்டேன், அதை சொல்றேன். அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை நாடக்கடவோம். அப்ப அந்யோன்யம் இருந்தால் மாத்திரம்தான் பக்தி விருத்தி வரும். அந்யோன்யம் இல்லை என்றால் பக்தி விருத்தி வராது. இன்றைக்கு நம் சபைகள் வளராமல் போனதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு பாட்டு, பழைய பாட்டு பாடுவாங்க. எல்லா சபைகளையும் பாடித்தான் இருக்கிறாங்க. ஒரு சபையில கூட பாடாமல் நிறுத்தல. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன். அது என்னவென்றால், சபைகளில போதுமான அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பாடு இல்லை. இத சொல்லாம இருந்தா கூட சபையினுடைய நிலைமை கவனிச்சு அதாங்க 100க்கு 100 உண்மை. ஆனால் ஒரு உயிருள்ள திருச்சபை இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை இன்பமானது என்று சொல்லக்கூடிய நிலைமையில உள்ள சபையில அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். அந்த சபை அனலான உயிருள்ள சபையாக இருக்கும். அங்கே அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனப்பாடு இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை நாடவில்லை, தேடவில்லை. விசுவாசி ஆயிட்டோம். இந்த அந்யோன்யம் என்றால் என்ன என்று தெரியாமலே இத்தனை வருஷம் வளர்ந்துட்டோம். இது ரொம்ப பரிதாபம் இல்லையா? அந்யோன்யம் என்று பைபிள்ல சொல்லப்பட்ட காரியங்களை எங்களுக்கு பார்த்தால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் 3000 பேர், அதுக்கு முன்னால ஒரு 120 பேர் இருந்தாங்க. அவங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்தாங்கன்னா 4 காரியத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுல 2வது சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் அந்யோன்யம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் 3வது காரியத்தை தான் அப்பம் விற்குதல் கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்னா, நம்முடைய சபைகளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தெரியுமா? அப்பம் விடுதல். அப்புறம் எட்டியே பார்க்கறதில்ல சபைக்கு. அப்ப வெட்டி பார்க்காததுக்கு காரணம் என்னவென்றால், அப்பம் விட்டால் போதும், உபதேசம் எல்லாம் அவ்வளவு விஷயம் இல்லை, பைபிள் ஸ்டடியில போய் கேட்கணும் என்ன இருக்குது அப்படின்னு வாய் திறந்து சொல்லல. ஆனா நம்ம அனுபவத்துல தான் உண்மை. அப்போ 1வது உபதேசத்துக்கு முக்கிய ஸ்தானம், 2வது ஆரம்ப சபைகள் கொடுத்த 2வது ஸ்தானம் எதுவென்றால் அந்யோன்யம். அதற்கு முக்கிய ஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த அந்யோன்யத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கும்போது, ஒன்று, நாங்கள் யாரும் இந்த ஆவிக்குரிய கடமைகளை விட மாட்டோம். ஒரு பாக்கியம் எல்லாரும் அந்த இதுல கலந்து கொள்ளுவோம், அந்த 4 காரியத்துல. அது இன்றைக்கு கேரளாவில் நடக்கிறதாக ஜோஸ் மாங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் பெரிய பொதுக்கூட்டத்தில் நான் இருக்கிறேன் சொன்னதை நான் கேட்டேன். அப்போ கேரளத்தில் அந்த சம்பவம் நடந்தா தமிழ்நாட்டில் அந்த சம்பவம் நடக்காதா சொல்லுங்க? கேரளத்துக்கு ஒரு ஆண்டவர் இயேசு, தமிழகத்துக்கு ஒரு ஆண்டவர் இயேசுன்றதுதான் போதனையா? அதனால அவங்க 2வது காரியம் அந்யோன்யத்துக்கு இடத்தை கொடுத்தாங்க. இந்த அந்யோன்யம் என்று சொல்லும்போது கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், அங்கே அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கு வலது கை கொடுத்தார்கள் என்று 3 பேரை பற்றி பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதுல யாக்கோபு, கேபா, யோவான். என்ன வலது கை கொடுத்தாங்க? பேதுருவை, அதாவது ஆண்டவர் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக ஒழுங்குபடுத்தினார், தெரிந்து கொண்டார், நியமித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகும்படி தெரிந்து கொண்டார், நியமித்தார். ஆனா அவங்க 2 பேருக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கலன்னு சொல்லி அவங்க பொறாமப்படல.
ஆண்டு யாரு கொடுத்தாலும் யோசித்தான் கொடுப்பார், அவங்க தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது, நாங்கள் அதை செய்யவில்லை என்றாலும் நாங்கள் அவர்களுக்கு வலது கை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அப்ப அந்யோன்யத்தினுடைய ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார்கள். அதனாலதான் டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய அகில உலக எழுப்பர் பிரசங்கியாருக்கு உதவியாக சாங்கி என்கிற பாடகர் சேர்ந்து கொண்டார். அவர் சமர்த்தியமா பிரசங்கிப்பார், இவர் சமர்த்தியமாய் பாடுவார். 2 பேருக்கும் தேவன் சாமர்த்தியத்தை கொடுத்திருந்தார். 2 பூகண்டங்களை அசைத்தார்கள் என்று சரித்திர குறிப்பு உண்டு. அதே போல மார்ட்டின் லூத்தர் ஆண்டவருக்கு வைராக்கிய வாஞ்சியுடனே ரோமானிசத்திலிருந்து வெளியே வந்தார், பைபிளை கிறிஸ்தவ சபைகளுக்கு கொண்டு வந்தார். அவர் படுகிற பாட்டை பார்த்த பொழுது அவருக்கு வலது கொடுக்க ரேனியஸ் என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை இணைந்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து ஊழியத்தை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவருடைய மந்தையில சேர்ந்தார்கள். நான் இத்தனை வருஷம் வால்பாறை ஊழியத்துல இடைபடுகிறேன், போதனை செய்கிறேன். தமிழகத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரே சபையில இத்தனை வருஷம் இருந்து பிரசங்கிப்பான்ன்றதற்கு ஆதாரமே கிடையாது. அவங்க ஊர் பிரசங்கியார், உலக பிரசங்கியாரா இருப்பாங்க. ஆனா நான் ஆண்டவர் அனுமதிக்கிறபடி ஆரம்ப சபையின் ஊழியத்திலும் இப்பொழுதும் நான் பல இடங்களுக்கு போயிட்டு வர்றேன். அவ்வளவுதான். அதிகமான பிரசங்கள் நான் சபையில தான் செய்திருக்கிறேன். நான் பட்ட பாடுகள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பொருளாசையற்ற நிலைமை, அயராத ஊழியங்களெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அந்யோன்ய இடத்துல வைக்கிறது இல்லை, என்னை பற்றி நல்ல சாட்சி சொல்றது இல்லை. திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. பகிர்ந்து கொடுக்கவே மாட்டாங்க. கூட்டத்துக்கு வாங்க அண்ணா வர மாட்டாங்க. ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கன்னா கலந்து கொள்ள மாட்டாங்க. கொடுங்க தாராளமானு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. இது அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஐக்கியத்துக்கு அடையாளமா? சொல்லுங்க. இந்த ஊழியக்காரன் என்ன சாதிக்க முடியும்? என்ன செய்வான் அவன் தனி மனிதனா? ஆண்டவரே 12 பேரை கூட வச்சுட்டு இருந்தாரு. நான் தனியா இருந்து சாதிக்க முடியும், நான் தேவனுடைய குமாரன் சொல்லல இல்ல. அப்ப ஒரு ஊழியக்காரன் தனியா என்ன செய்ய முடியும்? அதனால இந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக சபை கூட்டத்தை விடக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? ஓயாம சொல்லிட்டு இப்படி சொல்லி போகாம இருந்தா நம்மளை பற்றி என்ன நினைப்பார் சொல்லி அவரை பிரியப்படுத்த வர்றீங்களா அல்லது இயேசுநாதரை பிரியப்படுத்த வர்றீங்களா? உங்களுடைய ஆத்மா நேசித்து நீங்க சபைக்கு வர்றீங்களா? இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்பி நீங்க வராம வீட்டுல உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு ஆண்டு வீட்டிலே வந்து பேசுவாரு. அப்போ சபையில உள்ள கூட்டங்கள்னா ஓட்டமா ஓடி வரணும். ரட்சிக்கப்படாத காலத்துல கூட நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். ஊழியத்துல கலந்துருக்கிறேன், ஊழியம் செய்யல ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கிறேன். நீங்க விசுவாசின்னு சொல்றீங்க, நடக்கிற ஊழியத்துல ஒரு ஒத்துழைப்பு காமிக்காம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்களே. சபை வளருமா, பெருக்குமா? சபை பெருக்கிறதுக்கு பிசாசு தடையல்ல, சபை பெருக்கிறதுக்கு உலக மக்கள் தடையல்ல, சபை பெருக்கிறதுக்கு விசுவாசிகள் தடை என்பது எவ்வளவு வேதனையான காரியம். அப்புறம் இந்த அந்நியத்தை பற்றி வாசிக்கும் போது பிலமோன் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதாவது அந்யோன்யம் விசுவாசத்திற்காக பயன்பட வேண்டும். விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்தியேசுக்காக பயன்பட வேண்டும். இதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்பட வேண்டும். விசுவாசத்துக்கு அந்யோன்யம் இருக்குங்க. அந்யோன்யம் இல்லைன்னா அவன் விசுவாசி அல்ல, அந்த அம்மா விசுவாசி அல்ல. என்னத்தையே தனிக்கிழமைக்கு சபையில சேர்த்திருக்கிறோம். ஒன்றும் கல்யாணத்துக்கு முன்னால செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டா கல்யாணத்துக்கு பின்னால வந்துட்டாங்களே சபையில ஏத்துக்கல பிடிச்சி தண்ணிக்குள்ள பிடிச்சி அமைக்கிருப்போம். ஆண்டவர் ஒன்றும் தண்ணிக்குள்ள பிடிச்சி அமுக்கல. மறுஜென்மம் முழுக்க கிடையாது அவங்ககிட்ட. அப்புறம் இவங்ககிட்ட என்ன மாற்றத்தை நான் பார்க்க முடியும்? இவர்களால் சபை பெருகுமா, சபை குறுகுமா, சபை பரிசுத்தம் அடையுமா, சபை பாவத்துக்குள்ள போகுமா? அதனால உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்தியேசுக்காக பயன்பட வேண்டும் என்று அதுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் சொல்வது என்ன அங்கே சொன்னார். அந்த நிருபத்தில் பார்த்தால் ஒனாசிமு நல்ல எஜமானுடைய வீட்டுல இருந்து பொருளை திருடிட்டு ஓடி போனான். அவனை போலீசார் பிடிச்சி சிறைக்குள்ள போட்டாங்க. அவன் குற்றம் செஞ்சதுனால சிறைக்குள்ள போனான். பவுல் அப்போஸ்தலன் உண்மையான ஊழியனா அவனை பிடிச்சி சிறையில போட்டாங்க. ஒரே சிறைக்குள்ள 2 பேரும் வந்தாங்க. அவனை பார்த்தா நல்லா இருக்கிறான், ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. பவுல் அப்போஸ்தலன் இவன் எங்கேயோ கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்து கொண்ட மாதிரி தெரியுது. அவன்கிட்ட ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசலாம், விசுவாசி ஆயிட்டாங்க. பிலமோன் அவனை விசுவாசி ஆக்க முடியல, நல்ல பக்தன். அவன் வீட்டுல கூட்டம் நடக்குது, அவனை விசுவாசி ஆக்க முடியல.
ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கும்போது அவனை விசுவாசியா மாத்திட்டார். அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொன்ன போது, இல்லைங்க அது முடியாது, அவன் ஏற்கனவே எங்க வீட்டுல இருந்து திருடிட்டு ஓடுனான், இப்ப திருடுறதுல இந்த நாளை பின்ன திருட மாட்டான்றதுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, நீங்களே சொன்னாலும் சரி நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி பிலமோன் சொல்லலைங்க. இன்றைக்கு அநேக சபையில இருக்கும்போது அவங்க இருந்தா சந்தோஷம், நிம்மதி. வேற யாராவது வரணும், வந்தா அவர்கள் இன்முகத்தோட வரவேற்கணும், அவங்க வருகிறதுல சந்தோஷப்படணும், அந்த எண்ணமே இல்லாத எத்தனை விசுவாசிகள் சபையில இருந்திருக்கிறாங்க. இந்த 45 வருஷமா நான் பார்த்துட்டேன். அந்த யோனாவை பார்த்தீங்களா? அத்தனை பேர் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியா, லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லி, அப்புறம் பெண்கள் ஆண்கள் அதிகம். அவங்க எல்லாரையும் ஆண்டவர் காப்பாத்திட்டார். சும்மா காப்பாற்றல, உணவு உடுக்க உடை படுக்க முதலான வசதிகளெல்லாம் வெறுத்து தள்ளினவங்களை தான் ஆண்டவர் சொன்னபடி செய்யாம அழிக்காம இருந்தார். அது சந்தோஷப்பட்டிருக்க வேண்டாமா? எதிர ஒரு குடிசலை போட்டு அவன் என்ன செய்யறான், இந்த பட்டணம் எப்ப அழியும் பார்த்துட்டு இருக்கிறானே. இந்த நோவாவின் காலத்தை ஆண்டவர் அழிச்சார். 8 பேரை மாத்திரம் வச்சுட்டு உலகத்தையும் அழிச்சாருங்க. இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனை விட, ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தொகை உள்ள அந்த அந்த உலகத்தை 8 பேர் தானே மீதம் இருந்தாங்க. இந்த 8 பேருக்கு ஆத்துமபாரம் இருந்தா உலகம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமாக இருந்திருக்கும். கிறிஸ்தவ விசுவாசிகளால தான் உலகம் நிரம்பி இருக்கும். அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யல பார்த்தீங்களா? அப்புறம் நல்ல அவசியமான சமயத்துல யோவான் மார்க்கு பர்னபா பவுலை விட்டுட்டு போயிட்டான். அது எவ்வளவு பயங்கரமான காரியம். அதனால பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பெரிய சண்டை வந்து சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க. ஆனாலும் அவன் தன்னோடு இருந்த நாட்களில் அவனுடைய பல காரியங்களை அப்போஸ்தலன் கவனிச்சார். ஒரு இளைஞன், துடிப்புள்ளவன், ரொம்ப உதவியா இருந்தவன், ஏதோ காரணம் மனுஷன் தானே, விழுந்து போறவன், பின்வாங்கி போறவன், சோர்ந்து போறவன், எப்படியா நடந்து போச்சு, அவன் போயிட்டான். அதனால நாங்க 2 பேரும் சண்டையும் போட்டோம், பரவாயில்ல. ஆனால் தீமோத்தேயுவிட்ட சொல்றார், நீ அவனை கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன், கூட்டிட்டு வான்னு சொன்னார். அவனை மார்க்கு அப்படியே விட்டுருந்தா மார்க்கு சுவிசேஷம் நம்ம கையில கிடைச்சிருக்காதுங்க. உள்ள சுவிசேஷத்துல ரொம்ப சிம்பிளான சுவிசேஷம், எளியவர்களும் பாம்பர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுவிசேஷம் உண்டான 4 சுவிசேஷத்துல மார்க்கு சுவிசேஷம் தான். அதை எழுத பயன்படுத்தினது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினா, இந்த பின்வாங்கி போனா இந்த யோவான் மார்க்கை பயன்படுத்தினார். சில வேலைகள்ல இவங்க என்னவோ ரொம்ப ஆவிக்கிற மத்த படிச்ச மேதாவிகள், மற்றவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இதுக்கு ஒரு சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, பின்வாங்கி போனாங்க, இந்த குடும்பம் சரியில்லைங்க. நான் சொன்னேன், அப்படி சொல்றேன், நீங்க தான் சரியில்லை. நீங்க சரியா இருந்தா சபை எவ்வளவு வளர்ந்துருக்கும். சபைக்கு நீங்க தூணா இருந்திருப்பீங்க, இப்ப தூணா இல்லை, சபை கீழே விழுந்திருப்போம் உங்களால பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் உண்மையான அந்யோன்யம் என்று சொல்லும் பொழுது அந்த அந்யோன்யத்துக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும், சபை கூட்டத்தை ஒன்ன கூட விடப்படாது. 2வது, யார் ஊழியத்தில் அனலா இருக்கிறாங்களோ, உற்சாகமா இருக்கிறாங்களோ, எந்த குடும்பம் ஆவிக்கிற வாழ்க்கையில அனலா இருக்குதா அந்த குடும்பத்துக்கு உதவியா இருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு உதவியா இருங்க, இடம்தான் இருங்க. அதான் அந்யோன்யம்ன்றதோட அர்த்தம். இவர்கள் என்ன செய்தாங்க, ஒன்று அவர்கள் சமாதானம் பெற்றாங்க, நீங்களும் நானும் சமாதானம் பெறணும். 2வது, பக்தி விருத்தி அடைந்தாங்க அந்யோன்யத்தினால, நீங்களும் நானும் பக்தி விருத்தி அடைய வேணும். ஒரு குடும்பத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஊழியக்காரன் சோமலாமா வால்பாறையில வீட்டுக்கு வந்திருக்கிறான், தேடி வரக்கூடிய ஒரு விசுவாசிகள் கூட கிடையாது. மற்ற சபையில இருந்து, மற்ற குடும்பங்கள், இந்து குடும்பங்கள் இருந்து 2 பேர் பழங்கள்லாம் வாங்கிட்டு வீடு தேடி வர்றாங்க. நான் சொல்றேன், இது அந்நியத்தினுடைய அடையாளமா? அந்நியத்தினுடைய அடையாளமா? சார் சொக்கர் செத்து போயிடுவார் நினைச்சாங்க. வால்பாறை சபையில ஆரம்ப நாட்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்தவர், அதாவது மரவர் இனம், திருடு கொள்ளையில பெயர் பெற்ற அந்த இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். குழந்தைகள் அவர் தான், அப்புறம் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். மகாபெரிய ரவுடியா இருந்தவர் இந்த சோழப்போற சூழ்நிலை. எப்பப்போ பெரிய நீல சட்டை போட்டுப்பார், இடுப்புல பயங்கரமான பிச்சு வாழை தூங்கிட்டு இருக்கும், நடுங்க வச்சாரு மனுஷன். ஈவி குவார்டர்ஸ்ல 4 ரவுடிகள் அவரோட இருந்தாங்க. மனம் திரும்பினாவ கடைசி வரையில இத்தனை வருஷ காலம் நிலைச்சிருந்து திடீரென்று அவர் படுத்துட்டாரு வியாதியில. எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சேன், நான் கூட நினைச்சேன் அவர் செத்தே போயிடுவான்னு நினைச்சேன். என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஆஸ்பத்திரி இருக்கிற நாட்கள்ல விசுவாசிகள் என்று சொல்றவங்க சரமாரியா ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்களாம். அவங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து கார்கள் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு, பஸ்ஸுகள் ஏறி சரமாரியா வர்றாங்களாம்.
அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு சொன்ன, என்ன இந்த நபரை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க, இது இடைஞ்சலா இருக்க, கொஞ்சம் பேர் வராம நிறுத்த சொல்லுங்க சொல்லி சொன்னாங்களாம். அதுல ஒரு சகோதரர் நம்ம சபையில் இல்லாம வேற சபையில போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொல்றாரு, ஒரு ஜார்ஜ் என்ற ஒரு ஐயா, கேரளத்தை மலையாளி அவரு, இவர் தமிழன். அந்த ஐயா என்ன செய்யறாரு, அவரும் அவருடைய மனைவியாரும் தினசரி வந்து இவரை பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு எத்தனை வேலை பொறுப்புக்கு தினசரி இவரை வந்து பார்க்குறாங்க. அதுதாங்க அந்நியன் ஐக்கியம். ஒருத்தர் வேறுட்ட ஒருத்தர் பேசாம வந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சு போறது, அல்லது ஒரு கஷ்ட நஷ்டத்துல போய் உதவி செய்ய என்ன அங்க இருக்குது இல்ல, ஒரு வியாதி போட்டு வந்தாங்க அவங்கள போய் பார்க்கறது இல்ல, என்னன்னு விசாரிக்கல. இது 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 அந்நியமா? இந்த சபை என்ன வளருமா? கழுதையிலேருந்து கட்டரமா போனது மாதிரி எப்போ வேணாலும் போயிடும். அதனால விசுவாசிகள் மற்ற உலக மக்கள் பார்த்து, ஐயா அவருடைய அந்நியத்தை பாருங்க, அவங்க எவ்வளவு சபைய கூட்டத்தை விட மாட்டேங்கிறாங்க, அவங்க அவங்க என்ன செய்யறாங்க, சபைக்கு வர்றவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க, பின்வாங்கி போனா கூட அதை குறித்து உணர்வடைறவங்கள சந்தோஷமா சபையில் ஏற்றுக்கொள்றாங்க, ஊழியக்காரங்களை இவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க அப்படின்னு மற்றவங்க சொன்னா தானே சபை வளருங்க, அவங்க சபைக்கு வருவாங்க. அதனால சமாதானம் பெறணும், இரண்டாவது பக்தி விருத்தி அடையணும், மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடந்து பெருகினா என்று எழுதியிருக்குது. எல்லா விசுவாசிகளும் ஒரு பாக்கி இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தார்கள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தா, அவன் என் நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டிருந்தேன், அப்படியே அவன் எனக்கு பயந்தும் இருந்தான் என்று ஆண்டவர் லேவியை பற்றி சொல்றார். அவன் எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டேன். எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பா, நான் உன்னை தேடி பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் வந்தேன், உனக்காக வாழ்ந்து கல்வாரி சிலையில் உனக்காக உயிரையே கொடுத்தேன், இன்றைக்கு உனக்காக பரலோகத்திலிருந்து கொண்டு இரவு பகலாக பரிந்து பேசுகிறேன், அதனால நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் தனிப்பட்ட மனுஷனுக்கு. அவன் எனக்கு பயப்போடும் பயத்தோடு இருந்தான். இன்றைக்கு தேவனுடைய சபையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் சபை பெருக ஒரு தடையும் கிடையாதுங்க. ஆனால் அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா என்பது ஒரு பெரிய சந்தேகம் தான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் பார்க்கும்போது அங்கே ஒபதியா என்ன சொல்லுகிறார், சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்புகள் எழுப்புதல் பிரசங்கியாரான எலியாவிட்ட சொன்னதாக நாம் பார்க்கிறோம். சிறு வயது முதல் நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில புரட்சிகரமான மாற்றம் இருந்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் இன்னைக்கு நீங்க இருக்கிறது மாதிரிதான் என் மனசெல்லாம் சிலரை பற்றி படுதுங்க. உங்கள்கிட்ட வேணா ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்கவே கிடையாது. அப்படி தப்பு இருந்தா ஆண்டரை நான் மன்னிக்கிட்டோம், ஆனா நான் அப்படி பார்த்தது சரி என்று சொன்னா ஆண்டரை உங்களை மன்னிக்கிட்டோம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். அப்ப பாருங்க, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தான். அந்த சிறு பிராயம் முதற்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒபதியாவுக்கு இருந்தது. 119ஆம் சங்கீதம் 120ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அங்கே உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுகிறேன். உலக மக்களுக்கு தாங்க இயேசுவானவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார் வெள்ள சிங்காசனத்துல. விசுவாசிகளான தேவஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அவர் சிலுவையில மரித்த மரணத்தோட நியாய தீர்ப்பு முடிந்தது. எந்த வேதம் சொல்லுச்சு அப்படி? கடந்த காலத்தில் உள்ள பாவத்துக்குள்ள நியாய தீர்ப்பு முடிஞ்சது, இப்ப செய்யற பாவத்துக்குள்ள நியாய தீர்ப்பு எப்படி? அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது அவர் சொல்லுவதை நீங்கள் கவனித்தீர்களா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது அப்படி சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்றாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் துவங்கும் காலமாயிருக்கிறது. அது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டுகிறது. பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அதாவது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனை நியாயந்திருக்கிற பிதா பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிறபடியினால் இங்கே சஞ்சரிக்கிற அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயம் இல்லாம இருக்காதீங்க.
புருஷனுக்கு பயம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை? மனைவிக்கு பயப்படாம இருந்தா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிள்ளைகள் பெற்றாருக்கு பயப்படாம இருந்தா அது குடும்பம் அது நரகமா தான் இருக்கும். சபையில நாம எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேணும். அந்த பயம் இல்லைனால் தண்டனை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தார்கள். சபை எப்பொழுதுமே பாவத்தை குறித்து பயமுள்ளதா இருக்க வேண்டும். சபை பாவத்தை குறித்து பயமுள்ளதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷர்கள் அதாவது கர்த்தருக்கு பயப்படுவதனால மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமை என்ற வார்த்தையை தேவனுடைய திருச்சபையில் உச்சரிக்கவே கூடாது. அப்பத்தான் சபை பெருகும், வளரும், விருத்தி அடையும். அதற்கு 3 வேத பகுதிகளை நாம் பார்க்கலாம். நீங்கள் உபாகம புத்தகத்தை திருப்புங்க, 13ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அதில் 3 இடங்களில் சம்பவத்தை சொல்லுகிறேன். அதில் முதலாவது 13ல் நாம் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன்னடுவே இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் பயந்து இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்ய மாட்டார்கள். அதற்கு சபை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? மேலே உள்ள வசனங்களை பார்த்தால் யாரோ ஒருவன் அல்லது யாரோ ஒரு குடும்பம் ரகசியமா ஏறி விடுறாங்க. இந்த சபைக்கு போக வேண்டாம், நம்ம அடுத்த சபைக்கு போகலாம். இந்த தெய்வத்தை நம்ப வேண்டாம், நம்ம வேற தெய்வத்தை நம்புவோம் சொல்லி ரகசியமா ஏறி விடுறாங்க. அது தெரிந்தால் சாகும்படி அவன் மேல் கல்லறிய வேணும். அப்படி ஏவுதல் செய்தவன் சாகும்படி கல்லறிய வேண்டும். கல்லறிந்தால் இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து, இப்ப சபைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சு. இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமையான கருத்தை செய்ய மாட்டார்கள். அப்ப சபை பாவத்தை குறித்து பயமுள்ளதா இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறது இல்லையா? அதோடு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். அந்த தீமையை இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விளக்க கடவாய் அப்படின்னா அவங்களையும் கல்லறையத்தான் செய்யணும். அது என்னன்னா மேல உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா லேவியரான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. இது ஆண்டவர் அவங்கள நியமிச்சிருக்கிறார். ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது, இரத்தப்பலிகள் வருகிறது, வியாச்சியங்கள் வருகிறது, சேதங்கள் வருகிறது. இந்த வியாச்சியங்கள், இரத்தப்பலிகள், சேதங்கள் வரும்போது இந்த பிரச்சனையோட அவங்க ஆசார இடத்துல வரணும், நியாயாதிபதி இடத்துல வரணும். அவங்க இதை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அதற்கு என்ன செய்யணும்னா இணங்கணும். அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. ஆனால் இது படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இடும்பு செய்தால் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? கல்லறிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேலர் இப்படிப்பட்ட தீமையை விளக்கணும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். அப்ப ரகசியம் என்பது தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இல்லையா? எல்லாம் வெளியரங்கமா தான் இருக்கிறோம், ஒளிச்சு மறைச்சு ஒண்ணும் வைக்கல. கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தா அப்படித்தான் செய்வோம். எங்கள் சபையில இடும்பு செய்யற ஒருத்தர் கூட கிடையாது. கூட்டத்துக்கு வாங்கினா வரமாட்டேன்னு சொல்ற இடும்பு செய்யறவங்க யாரும் கிடையாது. அப்புறம் ஒரு கூப்பிட்டு ஒரு வழக்கை செய், இந்த வழக்கு இப்படித்தான் இருக்கு, இப்ப நீங்க இப்படித்தான் செய்யணும், நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா சரி தேவ ஊழியக்காரன் சொன்னா அது தேவ வாக்கு தான், அது கீழ்ப்படுகிறோன்னு சொல்லி இடும்பு செய்யாம இணங்கணும், கீழ்ப்படியணும். இப்படி இல்லாதவங்களை அவங்கள தீமையை இஸ்ரவேலுக்கு விளக்கும் போது ஆண்டவர் சொல்றார் ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். இன்றைக்கு எத்தனை காரியங்களை நான் சொல்லட்டும், தேவனுடைய திருச்சபையில நம்ம போல கூடுகிற சபைகளில் இடும்பு செய்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ற காரியத்தை அப்படியே தூக்கி எரிகிறவர்கள், தொழில் விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளையுடைய வளர்ப்புல. அப்புறம் ஒரு காரியம் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை துணிகரமா செய்யறாங்களே. கடன் வாங்காதீங்க சொன்னா சொன்ன பிற்பாடு கூட எத்தனை கடன் வாங்கி கட்ட முடியாம திருற ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். இடும்பு செய்யற காரியம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக் கொண்டு தேவனுடைய திருச்சபையை நடத்த முடியுமா? அதை வளருமா அந்த சபை? இரண்டாவது. மூன்றாவது நீங்கள் பார்த்தால் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும்.
இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல பெற்றாருக்கு ஒரு பையன், அவன் தன் சொல்ல அப்பா அம்மா தகப்பன் சொல்ல கேளாமலும் 18 வசனத்தில் அவள் தண்டிக்கப்பட்டும் அவளுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை. இந்த அடங்காத துஷ்ட பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகக்கூடாது, சபைக்கு கொண்டு வரணும். இந்த அடங்காத துஷ்ட பிள்ளையை மாற்றக்கூடிய இடம் தான் சபை. இடும்பு செய்கிறவனை மாற்றக்கூடிய இடம் தான் சபை. ரகசியமாய் பாவம் செய்கிறவனை மாற்றக்கூடியதான் சபை. ஆனால் இவர்கள் எல்லாரையும் உள்ள வச்சுட்ட சபை நடத்தின அந்த சபை வளருமா பெருகுமா? இந்த சபையை நம்பி யாராவது உள்ள வருவாங்களா? உங்களை ஆளுகளை விட நாங்க நல்லா இருக்கிற வெளியில இருக்கிறவங்க வரமாட்டாங்கல்ல. அதனால எனக்கு ரகசியம் என்பது கிடையாது, இடும்பு என்ற காரியம் கிடையாது. அடங்காத துஷ்ட பிள்ளை நான் அல்ல என்று சொல்ற நிலைமை வந்தா தான் சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இப்படிப்பட்ட தீமையை உன்னிடத்தில் விளைக்க வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்னு சொன்னா, சபை எப்பொழுது பார்த்தாலும் பாவம் செய்யறதுக்கு பயப்படுகிற ஒரு சபையா இருக்க வேண்டும். ஆகவே ஒன்று சமாதானம் பெற வேண்டும் கூடுதலாய், இரண்டாவது அந்யோன்ய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை நாட வேண்டும், தேட வேண்டும். மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு கர்த்தருக்கு பயப்படாத ஊழியக்காரனா இருந்தால் எனக்கு ஐயோ. நாங்கள் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு குடும்பமா இருந்தால் எங்களுடைய குடும்பத்துக்கு ஐயோ. ஒட்டுமொத்த சபையா நாங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தால் இந்த சபைக்கு ஐயோ, அப்படித்தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னால் அந்த சபையினுடைய வளர்ச்சியை பெருக்கத்தை கட்டுப்படுத்த உலகத்துல எந்த சக்திக்கு முடியாது. சபை பெருகியாகும். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு நடந்து பெருகினான். பெருகும். பெருகலையே நம்ம சபை. கடைசியாக 4வது குறிப்பு என்னவென்றால், அங்க வாசிக்கிற அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகினா அப்படின்னு சொன்னா, ஆவியானவருடைய ஆளுகை சபையில இருக்க வேண்டும். அந்த ஆளுகைக்கு எல்லா விசுவாசிகளும் ஒப்பு கொடுத்தவர்களா இருக்க வேண்டும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காத சபை, விசுவாசிகள் குடும்பங்கள் சபையில் இருக்கிறார்களே, அந்த சபை வளராது. ஆவியானவர் இல்லாத சபை என்று சொல்லுகிறது அது சபையே அல்ல. அது சபை வளர போறதும் கிடையாது. ஆனால் ஆவியானவரால் தான் சபை உண்டாகிறது, வளர்கிறது என்று பைபிள் சொன்னதை நீங்க பார்த்தீங்களா? எபேசியருக்கு நிறுவனத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:20-21 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்பில் சம்பந்தப்பட்டவர் என்பது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய வாசஸ்தலமா கூட்டி கட்டுகிறார். அப்ப இந்த ஆவியானவர் இல்லாதபடி சபை இல்லை. ஆவியானவருடைய ஆளுகைக்கு நமக்கு ஒப்பு கொடுக்காம சபை பெருகாது, விருத்தி அடையாது, அபிவிருத்தி அடையாது. அந்த ஆவியானவர் ஆறுதலோடும் என்று சொன்னால் சமாதானம் எங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு இல்லை, அந்யோன்யம் இல்லை, ஆறுதல் சொன்னா அந்த சபை உருப்படியாக ஒன்றுக்காக ஏதோ கொஞ்சம் காலங்கள்ல அப்படி ஓடும். ஏதோ கொஞ்சம் நம்ம சில சபைகளால் சின்ன சின்ன நன்மைகள் பெற்றுக்கலாம், அந்த விசுவாசிகளுக்கு நன்மை பெற்றுக்கலாம், ஒன்றும் நடக்காது. ஆனால் இந்த சபையை பாருங்கள், இந்த சபை ஆண்டவருக்கும் பிரயோஜனம், சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனம், உலகத்துக்கே பிரயோஜனம் என்று சொல்ல வேண்டியது. ஆறுதலோடு பெருகினான். ஆவியானவரை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. நான் இதுக்கு முந்தி வாசிக்கல, இந்த புத்தகத்துக்காக வாசிக்கும் போது எனக்கு அது ரொம்ப உதவியா இருந்தது, பிரயோஜனமா இருந்தது. யோவான் ஆண்டவர் சொன்னது, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லுகிறார். தேற்றவாளன்னா தேற்றரவு
ஆறுதல் தேர்தல் நாம் சொல்றோம் இல்லையா, ஆறுதல் தேர்தல் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சபையில இருந்து விசுவாசத்தில் வந்த தேவனுடைய மக்களுக்கு ஆண்டவரும் ஆறுதல் தந்தார். அது அப்போ மத்தேயு 11 வாசிக்கிறோம். திருத்துவத்தில் 3வது சொல்லப்பட்ட பிதாவும் பரிசுத்தாவியும் கிறிஸ்துவானவரும் தன்மையிலும் செயலிலும் சமத்துவமானவர், யாரையும் கூட்டி குறைச்சு பேசுறதுக்கு பைபிள் ஆதாரமே கிடையாது. நம்ம 3 கடவுளை நம்மள 3ல் 1 நம்புகிறோம். அதனால இந்த ஆவியானவர் சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆறுதல் தருகிறார். வேறொரு தேற்றவாளன் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தின, ஆவியானவர் என்னை ஆறுதல் படுத்தின நாட்களை என்னால சொல்லி மாளாகும். அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆறுதல் கிடைக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு போகுது. ஆவியானவருக்கு ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? அந்த சிம்சோனை தேவாவியானவர் ஏவத்தை வைக்கிறாருன்னு சொல்லியிருக்குதே, அப்படி ஏவத்தை வைக்கணும். அவனுக்கு இருந்த மாபலன் எதனால உண்டாயிடுச்சு யாருக்குமே சொல்ல தெரியல. அரிய பெரிய காரியங்களை சாதிச்சான். உங்களால என்ன ஆண்டவர் சாதிக்க முடிஞ்சது? ஆவியானவருடைய நிறைவு உங்களுக்கு வரலையே. எலியாவுடைய ஸ்தானத்துல எலிசா நிற்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய ரெட்டிப்பான வரம் இல்லை என்றால் எப்படி எலியா செய்த காரியத்தை செய்ய முடியும்? ரெட்டிப்பான வரம் கிடைச்சதுனாலதான் எலியா செய்த காரியத்தை விட டபுளா செய்தால் எலிசா என்று பைபிள் சரித்திரத்தில் நீங்க பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு சபைகளுக்கு வந்த தீமை என்னவென்றால், கேடு என்னவென்றால், எபேசியருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பேச்சுக்களினாலே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தை உண்டானால், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படி சொல்லிட்டு தான் அப்புறம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் பேசக்கூடாத எந்த காரியத்தை பேசினாலும் சரி, குடும்பங்களை பற்றி குறை, ஊழியக்காரனை பற்றி குறை, பிரசங்கத்தை பற்றி குறை, இதை நான் பேசும்போது பரிசுத்த ஆவி கவனிச்சு துக்கப்படுற. அந்த பரிசுத்த ஆவியை கவனிச்சதுனாலதான், அதாவது பாதியை ஒளிச்சு வச்சு கொண்டு வந்தபோது நீ பரிசுத்தாவிக்கு விரோதமா போய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினான 2 பேரும் விழுந்து சேர்த்தாங்க 3 மணி நேரம் இடைவேளைக்குள்ள. ஆவியானவர் சபையை கவனிக்கிறார்ன்றதை நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப அவர் துக்கப்படுத்தக்கூடாது. அப்புறம் 1 தெசலோனிக்கர் 5:19-20 வாசிக்கும் போது தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை அவித்து போடாதுங்க. ஆவியானவர் அவிச்சு போட்டா அப்புறம் கிரியை எங்க நடக்கும்? கர்த்தர் இயேசுவை மட்டுப்படுத்தினா அப்புறம் சபையில என்ன கிரியை நடக்கும்? அவர் தான் மட்டுப்படுத்திட்டே ஒரு கிரியும் செய்ய மாட்டார். பேசாம இருப்பார் இயேசுவானவர், பேசாம இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். எப்போ ஆவியானவர் அவிச்சு போட்டா, நம்முடைய காரியத்தினால, பேச்சினால, சிந்தனையினால, செயலினால. ஆனா இந்த சபையில் அப்படி செய்யவே இல்லைங்க. ஆரம்ப சபையார் ஆண்டவர் சமாதானம் வச்சு போயிருக்கிறாரா? எல்லா சமாதானம் எங்களுடையது. அந்நிய பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை நாட வேண்டுமா? என்னென்ன காரியத்துல அந்நிய பக்தி விருத்திக்கு ஏதுவான நாடுவோம். அதோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்க எங்க இருந்தாலும், யாரு பார்த்தாலும், யாரு பார்க்கலன்னா தீமையான எல்லா காரியத்தையும் வீட்டை விட்டு அகற்றிடுவோம், வாழ்க்கை விட்டு அகற்றிடுவோம். அதுக்கு நியாயம் சொல்ல மாட்டோம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், பரலோகத்தை பற்றி நினைக்கிறேன் எல்லாம் அங்க போய் தாங்க சரியாகும். அப்படி யார் சொன்னது? சரியாகும், இங்கே சரியாகும். எப்போ? இந்த சமாதானம், இந்த அந்நியம், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த ஆறுதல் இந்த உலகத்துக்கு, அந்த உலகத்துக்கு அப்புறம் இதை பெற்றால்தான் இதனுடைய முழுமையைத்தான் நம்ம அங்க அனுபவிக்க போறோம். ஆரம்ப சபையின் மக்கள் இதை அருமையா புரிஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி என்னை போல கண்டனம் பண்ற புருஷன் அன்றைக்கு தேவையே கிடையாது. ரொம்ப லகுவா அப்போஸ்தலர் மேடை இருந்து சில வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான். சார்லஸ் ஃபின்னி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் மேடை ஏறிட்டா, சபையில் இருந்தாலும் சரி, பொது ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் சில வார்த்தைகள் தாங்க பேசுவாரு. ஜனங்கள் அழுவாங்களாம் சில வார்த்தைகள். இன்னைக்கு 1 மணி நேரம் குதிரை கொடுத்துட்டு பேசுறோம், ஒருத்தர் கண்ணில் கண்ணீர் வர மாட்டேங்குது. கண்ணில் சரித்திர தண்ணீர் தான் கண்ணீர் வருது. உலக மனுஷனுக்கு நமக்கே கண்ணீர் உள்ள உலக மக்களுக்கு எங்க கண்ணீர் வரப்போகுது? அதனால சபையின் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். வசனத்தை எல்லாரும் கொண்டு போனோம், சபையிலையும் வசனம் சர மாதிரி சொல்லப்படணும். அப்புறம் சபையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த உத்தரவாதம் உண்டு. சமாதானம் பெறுவோம், பக்தி விருத்தி அந்நிய பக்தி விருத்தி அடைவோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரின் வார்த்தையில் ஆசீர்வதிக்கிட்டு நாம் ஜெபம் பண்ணலாம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியை, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கியோடு பாவ
எங்கள் அன்புள்ள பரிசுத்த பிதாவே, அடியான் சென்னையிலிருந்து திரும்புவதற்கு முந்தையே சபை வளர வேண்டும், பெருக வேண்டும், விருத்தியடைய வேண்டும். அதற்காக 2014 ஆண்டை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நீர்தான் தந்தீர், நானாக அதை உண்டாக்கவில்லை. அதில் வந்த பிற்பாடு இதை பற்றின செய்தியை வேதபாட கூட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற பாரத்தையும் தந்தது நீர் தான். அதில் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள ரகசியங்களை, சத்தியங்களை வெளிப்படுத்தணும் நீர் தான். அதனால் தொடர்ந்துள்ள நாட்களில் எங்களுடைய சபை பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும். அதற்கு எல்லாருடைய பங்கும் அதில் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் கவனிக்கிறார். வசனத்தின் பேரில் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைமையில் எங்களுக்குள்ள பாரம். சபையில் ஐக்கியமாக இருக்கும்போது நாங்கள் சமாதானம் பெறுகிற காரியம், பக்தி விருத்தி, அந்நியன பக்தி விருத்தி அடைகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய காரியம், ஆவியானவருடைய ஆறுதலை பெறுகிற காரியம், இதில் நாங்கள் சரி என்று கண்டால் ஆண்டவரே, அப்போஸ்தல காலம் 1வது நூற்றாண்டில் இருந்தது. கர்த்தருடைய வருகைக்கு முந்தி இந்த நூற்றாண்டில் ஏன் இருக்கக்கூடாது? கர்த்தர் செயலாற்ற வல்லமையுள்ள கர்த்தர். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டது பாக்கி எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் நாங்கள் வசனத்தை கேட்டு தப்ப முடியாது. இனி உள்ள நாட்களில் இவர்களை அப்பியாசித்து எங்களால் சபை வளர்கிறது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படும்படி ஆச்சரியமான காரியத்தை செய்யும். அடுத்த வாரத்திலையும் இந்த செய்தி தொடர்கிறது. அடியான் பேசி முடிக்க அடியானுக்கு பரத்திலிருந்து பலத்தையும் கிருபையும் கடலை. அநேக சமயம் பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் பொழுதும் சோர்வடைகிறேன். சில வேளைகளில் மேடைகளில் ஏறும்போது கூட சோர்வடைகிறேன். ஆனால் இந்த சோர்வையெல்லாம் விளக்கி வார்த்தைகளை தருகிறேன். அதுதான் உண்மை. அநேக முறை அடியான் போய் இந்த கேசட்டுகளில் செய்தியை மறுபடியும் போய் கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இதை பேசவில்லை, நீர் தான் என்னை பேச பலப்படுத்தினு தான் கண்ணீரோடு சொன்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. மறுபடியும் இதை நினைத்தால் கூட பேச முடியாது, பேச விடமாட்டி. அதனால் கொடுக்கப்படுகிற செய்தியை குறித்து நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டும் என்ற பயத்தோடு கேட்டு செயல்படுத்த ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஜோயல் கூட இந்த சிடி மினிஸ்ட்ரி ஊழியத்தில் கொடுத்திருக்கிற பாரத்துக்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே அது வெப்சைட்டில் சில செய்திகள் போயிருக்கிறது. இப்பொழுது வீடியோ கேமராவில் இந்த செய்திகளை பதிவாக்குகிறார். இது அனைவருக்கு அது போய் சென்றடையத்தக்கதான ஆச்சரியமான காரியத்தை செய்தாலும் அதோடு சகோதரன் அந்த பாண்டியன் கம்ப்யூட்டர்ஸ் அந்த சதீஷ் அவர் இதில் எடுத்துக்கொள்கிற பிரயாசத்திற்கு ஆண்டவரே அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு அதிகமான பலனை கட்டளையிடுகிறார்கள். இப்பொழுது உலகமெல்லாம் இருக்கிற ஆண்டவரே வசனத்துக்கே காரம் உள்ளவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை தந்தீரே, ஸ்தோத்திரம். இது நாங்கள் நினைத்ததில்லை, நாங்கள் செய்ததில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று சொன்னார். அந்த காரியத்தை தான் நீ செய்கிறீர். ஆகவே நீ செயலாற்றும் தேவன். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாக அநேகர் கர்த்தரை கண்டடையத்தக்கதாக கிருபை செய்யும். உன் ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு, நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனாய் காண்பா என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பலனை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. இப்பொழுது மக்கள் தங்களுக்கு காலையில் வந்து செலவிட்ட நேரங்களில் சோர்வடையாமல் மாலையிலும் ஆண்டவரை வந்து உடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற நிலைமையில நீர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தீரே, சோதரம். அவளை நீர் ஆசிரியப்பீரா. வர முடியாமல் போன நினைக்கிறோம். நியாயமான காரணம் இருக்கும் என்றால் நீர் அவளை சந்தியும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் சில நிமிஷங்கள் இருந்து சபையினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சமாய் பேசுகிறோம். அந்த நேரம் எங்களுக்கு ஆசிரமாக இருக்கட்டும். நீர் நடுவராய் இருந்து, பெரியவராய் இருந்து எங்களை எல்லாரையும் ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியாய் போய் இந்த கட்டடத்தை புதுப்பிக்கிற காரியம் கர்த்தருடைய சித்தப்படி காரியங்கள் நடந்து நாங்கள் சந்தோஷப்படும்படி ஆச்சரியமான காரியத்தை செய்தலாம் ஆண்டவரே. ஜெபம் கேட்டபடினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னோட பிரசனத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.